இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மகேந்திர சிங் டோனி ஃபுல் நேம் யாருமே மகேந்திர சிங் டோனின்னு சொல்கிறது கிடையாது. MS டோனின்னு சொல்லும்போது அந்த எம்எஸ்ங்கிறது ஃபஸ்ட்டு வைப்ரேட் ஆகுது. அந்த எம்எஸ் பார்க்கும்போது M வந்து 4, S வந்து 3, 4 3 7 வந்துடுது. அப்படி இல்லை அவருடைய பேர் வெறும் தோனின்னு மட்டும் வச்சு பார்த்தாலும் DHO வருதா, அந்த DHO மொதல் 3 எழுத்தை கூட்டினா 7 வருது. D வந்து 4, H வந்து 5, O வந்து 7 கூட்டினா 16 வரும். 1 + 6 அகைன் 7 வரும். அவர் டிஷர்ட்டும் 7 தான். தெரிஞ்சு பண்ணுறாரு தெரியாமல் பண்ணுறாரு. அவரோட இன்சியலும் 7 வருது. பேரோட மொதல் 3 லெட்டர்ஸ் அதோட கூட்டணி நம்பரும் 7 வருது. அப்படிங்கிறப்ப நமக்கு உண்டான நம்பரை நம்ம எடுத்தால் நம்ம ஜெயிச்சிடலாம். இப்போ சிவகார்த்திகேயன் எஸ்கேன்னு யூஸ் பண்ணுறாரு. இந்த SK அப்படின்னு வரும்போது அந்த பேர் எப்படி வருது அப்படின்னா, S வந்து 3, K வந்து 2, 32 நியூமராலஜியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விக்ரமாதித்தன் எண், வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறக்கூடிய எண் அப்படிங்கிறாங்க. அதாவது அடிக்கடி வேதாளம் கோச்சிட்டு முருங்கை மரத்தில் ஏறிடும் அப்படின்ட்டு. அப்போ இந்த எஸ்கேன்னு அவரை கூப்பிடுறதும் அவருடைய பெயரை பலவீனப்படுத்தக்கூடிய பேராக தான் இருக்குது. என்னென்ன படத்துக்கு டைட்டில் வச்சுருக்கீங்க? ஆரம்பம் வந்து ஸ்பெல்லிங் வந்து ARR வரும். ARRAMBAMனு வரும். வேதாளம் வந்து VEDALAMனு வரும். வேதாளம்னு தான் வரும். ஆனால் நமக்கு தேவை லக்கி நம்பர். நியூமராலஜி படி அது ஃபேவரேட்டாக இருக்கணும். அந்த மாதிரி நம்பர். அடுத்து எண்ணெய் எறிந்தால் 3மே தலைப்படம். தலைக்கு ஹாட்ரிக்கு. உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் லெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு ஜோதிடர் டாக்டர் அம்பானி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த மாதிரி உங்கள்கிட்ட அரசியல் எதிர்காலம், சினிமா எதிர்காலம் பற்றி யாராவது கேட்டிருக்காங்களா, சொல்லியிருக்கீங்களா? சினிமாவில் பொறுத்தளவுக்கு நமக்கு ப்ரொடியூசர் AM ரத்ன சார் நமக்கு நெருங்கிய நண்பர், நெருங்கிய கிளையண்ட்டு. அவர் படங்களுக்கெல்லாம் நம்ம ஆரம்பம், வேதாளம், எண்ணெய் எறிந்தால், கருப்பன், இந்த 4 படங்கள் பேர் வச்சிருக்கிறோம் சார். படம் பேர் வைக்கிறது கூட வந்து கேட்பாங்க டைட்டில். ஆமாம். அந்த டைட்டில் வைக்கிறதெல்லாம் ரொம்ப எல்லாரும் நினைக்கிறாங்க ஈஸியான விஷயம்னு. அந்த டைட்டில் வந்து ஒன்று ப்ரொடியூசருக்கும் பிடிக்கணும், டைரக்டருக்கும் பிடிக்கணும், ஹீரோவுக்கும் பிடிக்கணும். இந்த 3 பேரில் யார் ரிஜெக்ட் பண்ணாலும் அது ரிஜெக்ட் ஆகும் பேர். இப்போ 3 பேரையும் காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு பேரை டைட்டில் வைக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நியூமராலஜியில் எண்களும் வைக்கணும். என்னென்ன படத்துக்கு டைட்டில் வச்சுருக்கீங்க நீங்கள்? ஆரம்பம் வந்து ஸ்பெல்லிங் வந்து ARR வரும். ARRAMBAMனு வரும். வேதாளம் வந்து VEDALAMனு வரும். வேதாளம்னு தான் வரும். ஆனால் நமக்கு தேவை லக்கி நம்பர். நியூமராலஜி படி அது ஃபேவரேட்டாக இருக்கணும். அந்த மாதிரி நம்பர். அடுத்து எண்ணெய் எறிந்தால் 3மே தலைப்படம். தலைக்கு ஹாட்ரிக்கு ப்ளஸ் கருப்பன். ஆனால் 4மே ரத்ன சார் பேனர். அந்த பேர் வைக்கிறது கூட அப்படிதான் வச்சிருக்கீங்க. இப்போ அதனால தான் இப்போ பெரிய பெரிய ஆக்டர்ஸ் இப்போ நிறைய பேர் எடுத்துக்கலாமே. ரஜினிகாந்துக்கு ஒரிஜினல் பேர் வேற, பட் ரஜினிகாந்த்ன்ற பேர் வந்து அவருக்கு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் கொடுத்துருக்கு. கண்டிப்பா. இப்போ சிவகார்த்திகேயன் கூட எடுத்துக்கலாமே. அவர் இப்ப எல்லாம் சுருக்கி SKன்னு கூப்பிடுறாங்க. அவருக்கும் இதே மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குன்றீங்களா? இப்போ சிவகார்த்திகேயன் வாழ்க்கையில அவருக்கு ஒரு நல்ல ஒரு பீக் இருந்துச்சு, அப்புறம் இடையில கொஞ்சம் டவுன் ஆனாரு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு, திருப்பி இப்போ கொஞ்சம் நார்மலாகி வந்துட்டு இருக்காரு. ஸோ அவருக்கும் இந்த பேர் காரணத்துக்கு வாய்ப்பு இருக்கு சார். இப்போ சிவகார்த்திகேயன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அடிமுடி எண், பேரோட முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் கூட்டி வரக்கூடிய எண் வந்து 8 வருது. சிவகார்த்திகேயன் S வந்து 3, கார்த்திகேயன்ல எண் வந்து 5. ஜென்ரலாக நான் என்ன சொல்றது அப்படின்னா, அடிமுடியன் முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் கூட்டி வர்ற நம்பர் 4 8 வர வேண்டாம். அந்த மாதிரி பேரை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அந்த 4ங்கிறது ராகு, பாம்பு, விஷகிரகம். 8ங்கிறது 4ன் 2 மடங்கு. 4 1 பங்கு விஷம்னா 8 2 மடங்கு விஷம். ஓகே. அதனால் அந்த பேர்களை கட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஆனால் அது எல்லாரும் எல்லா நேரமும் தீமை செய்ய மாட்டாங்க இல்லையா? அப்படிங்கிறப்ப அந்த அடிமுடியன் 8 அவருக்கு எப்போ நன்மை செஞ்சதுன்னு கவனிச்சிங்கன்னா, சனி பகவான் வந்து துலா ராசியில் இருக்கிறப்ப நல்லது செஞ்சிச்சு. ஏன் அப்படின்னா 8 கூடைய சனி பகவான் துலாம் ராசியில் உச்சம். துலாம் ராசியில் சனி பகவான் சஞ்சரித்த காலகட்டத்தில் தான் அவருக்கு வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன், இந்த மாதிரி படங்கள்லாம் அவரை நல்லா லிஃப்ட் பண்ணி விட்டது. ஆனால் அதுக்கடுத்து சனி பயிற்சி ஆகி அவர் வந்து விருச்சகத்துக்கு வந்தார், தனுசுக்கு வந்தார், மகரத்துக்கு வந்தார், இப்போ ரீசெண்டாக கும்பத்தில் இருக்கிறார். இந்த ஒரு 7-8 ஆண்டு காலகட்டங்கள் அதுக்கடுத்து வந்து அவர் வெற்றி படம் கொடுக்கறதுக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறார். அவ்வளோ ஈஸியாக கிடைக்க மாட்டேங்குது. ஆமாம். ஆனால் SK அப்படிங்கும்போது அதையே டைட்டில் கார்டில் யூஸ் பண்ணாருன்னா சிறப்பு. அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ சிவகார்த்திகேயன் எஸ்கேன்னு யூஸ் பண்ணுறாரு. இந்த SK அப்படின்னு வரும்போது அந்த பேர் எப்படி வருது அப்படின்னா, S வந்து 3, K வந்து 2,
32 நியூமராலஜியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விக்ரமாதித்தன் எண், வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறக்கூடிய எண் அப்படிங்கிறாங்க. அதாவது அடிக்கடி வேதாளம் கோச்சிட்டு முருங்கை மரத்தில் ஏறிடும் அப்படின்ட்டு. அப்போ இந்த எஸ்கேன்னு அவரை கூப்பிடுறதும் அவருடைய பெயரை பலவீனப்படுத்தக்கூடிய பெயராக தான் இருக்குது. சிவகார்த்திகேயன் ஃபுல்லாக கூப்பிட்டாங்கனாலும் அடிமுடியன் 8, அவர் ஷார்ட்டாக ஃப்ரெண்ட்ஸுக்கு சிவான்னு கூப்பிட்டாலும் அடிமுடியன் 4, ஃபுல் நேம் 8, ஒரு பார்ட் நேம் வந்து 4. எஸ்கேன்னு கூப்பிட்டாலும் 5ஆம் யூனிவர்சிட்டியில் 32 வந்து பண்டிட் சேதராமனையா புக்கில் எழுதியிருப்பார். வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறும் எண் திரும்ப வாழ்க்கையில் சகட யோகம் மாதிரி சுத்த வைக்கும். தன் இடத்தை பெறுவதற்காக போராடி கொண்டே இருக்க வேண்டும். இல்லை, இப்போ அடுத்த விஜய் ஆயிடுவார்னு பேசுகிறாங்களே. இப்போ பொட்டன்சியல் இருக்குது கண்டிப்பாக, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நமக்கு திறமைங்கிறது பொட்டன்சியல், ஆனால் அதிர்ஷ்டம் என்று ஒன்று வரணும். அதிர்ஷ்டம்னு வந்தால் தான் நம்ம வெளி உலகத்துக்கு ரீச் ஆகிறோம். திறமை எல்லாருக்கும் இருக்குது. இப்போ கோடம்பாக்கத்தில் போயிட்டீங்கன்னா டைரக்டர் ஆகிறதுக்கு ஒரு 1000 பேருக்கு திறமை இருக்குது, ஹீரோவாக 1000 பேருக்கு இருக்குது, ஹீரோயின் ஆகிறதுக்கு இருக்குது. திறமை இருந்து என்ன பயன்? நமக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் வர வேண்டும். அப்படிங்கிறப்ப அவர் திறமைசாலி தான். எஸ்கேங்கிறது அவர் பேரை இல்லை, அதுவும் அவருக்கு பாதிப்பு தான். வேற ஏதாவது பேர் வைக்கணும். ஏதாவது இப்போ அடைமொழி மாதிரி புரட்சி தளபதி அந்த மாதிரி கூப்பிட்டு அப்படி கூப்பிட்டாங்கன்னா வைப்ரேஷன் மாறும். ஓகே, ஏதோ ஒரு நிக் நேம் கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டாங்கன்னா ஒரு 2-3 பேர் மாறிடுச்சு. பிரின்ஸ்னு வச்சிருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து எங்க வீட்டு பிள்ளை சிவகார்த்திகேயன் சொன்னாங்க. பட் எதுவுமே நிரந்தரமா இல்ல. மேபி இதுக்கப்புறம் நிரந்தரமா வச்சுப்பாருன்னு நினைக்கிறேன். இப்ப MS தோனி வந்து இப்ப பேசு பொருளா இருக்காரு. அவர் வந்து இன்னைக்கு எப்படி சொல்ல போகுதுன்னா, இதுக்கு முன்னாடி நிறைய கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. பட் MS தோனி மட்டும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவர் வந்த போராட்டம் எல்லாமே தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உள்ள வந்தாரு. இன்னைக்கு ஒரு IPL-ஓட ஐக்கானா இருக்காரு, இந்தியன் டீம் ஐக்கானா இருந்தாரு, இப்ப கிரிக்கெட்டோட ஐக்கானா மாறி இருக்காரு. இன்னைக்கு பல பிளேயர்ஸ் இருந்தாலும் MS தோனின்னு ஒரு பெயர் இருக்கு. அவருக்கு என்ன அப்படி என்ன ராசி அவருக்கு? இல்ல என்ன புகழ் உச்சத்துக்கு அடையிறதுக்கு என்ன அவருக்கு நடந்திருக்கு? அவர் பிறந்த தேதிக்கு கோயின்சைடா அவர் பேரை வச்சுக்கிட்டார். அதான் சார் காரணம். இப்போ அவர் பிறந்தது 7ஆம் தேதி, அவருடைய டேட் வந்து 7 வரும். அப்போ மகேந்திர சிங் தோனி ஃபுல் நேம். யாருமே மகேந்திர சிங் தோனின்னு சொல்றது கிடையாது. MS தோனின்னு சொல்லும்போது அந்த எம்எஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் வைப்ரேட் ஆகுது. அந்த எம்எஸ் பார்க்கும்போது M வந்து 4, S வந்து 3, 4 3 7 வந்துடுது. அப்படி இல்லை, அவருடைய பேர் வெறும் தோனின்னு மட்டும் வச்சு பார்த்தாலும் DHO வருதா? அந்த DHO 3 எழுத்தை கூட்டினா 7 வருது. D வந்து 4, H வந்து 5, O வந்து 7 கூட்டினா 16 வரும். 1+6 அகைன் 7 வரும். அவர் டிஷர்ட்டும் 7 தான். அதாவது ஆண்டவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிறந்த தேதி கொடுத்துருக்கிறான். எல்லாரும் யூனிக்காக தான் வச்சிருக்கிறான். நான் பிறந்த தேதி வேற, நீங்க பிறந்த தேதி வேற. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பிறந்த தேதியை தான் யூஸ் பண்ணணும். நம்ம பேர் வைக்கிறதா இருக்கட்டும், நீங்க சொன்ன மாதிரி டிஷர்ட் போடுறது எல்லாமே நம்ம டேட் ஆஃப் பர்த்துக்கு கோயின்சைடாக இருந்தால் நம்ம பிரபஞ்சத்துக்கு கோயின்சைடாக இருக்கும். தோனியோட சிக்னேச்சரே வந்து 7 தான். அவர் 7 தான் யூஸ் பண்ணுறாங்க. தெரிஞ்சு பண்ணுறாரு தெரியாமல் பண்ணுறாரு. அவரோட இன்சியலும் 7 வருது. பேரோட 3 லெட்டர்ஸ் அதோட கூட்டணி நம்பரும் 7 வருது. அப்படிங்கிறப்ப நமக்கு உண்டான நம்பரை நம்ம எடுத்தால் நம்ம ஜெயிச்சிடலாம். இப்போ ரஜினிகாந்த் சார் 12 பிறந்தவர் 1950. இப்போ 12 பிறந்தவர், 1ங்கிறது சூரியன், 2ங்கிறது சந்திரன், 12. அப்போ ஒரு பேரோட முதல் எழுத்து சிவாஜி ராவ்னு இருந்தது எப்படி ரஜினிகாந்த் ஆச்சு அப்படின்னா, ரஜினிகாந்த்னு மாற்றின உடனே பேரோட முதல் எழுத்து 2 ஆகிருது சந்திரன், 2வது எழுத்து சூரியன் ஆகிருது. அப்போ 12ங்கிற சூரியன் சந்திரன் நம்பரில் பிறந்தவரோட பெயர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா சந்திரன் சூரியன் ஆகுது. நம்ம பிறவி நம்ம டேட் ஆஃப் பர்த்தில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை நம்ம பேருக்கும் சரி நம்முடைய நடைமுறை அன்றாட வாழ்க்கைக்கும் இப்போ அந்த எண்ணக்குரிய கலர் அதை பயன்படுத்தும் போது என்ன ஆகுது, நமக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்குது. இப்போ அது மாதிரி கலர் ட்ரெஸ்ஸும் இருக்கா சார்? இப்போ இந்த பேர் வச்சிருக்கவங்க இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால், இந்த கலரில் ட்ரெஸ் போட்டால் ராசின்ற மாதிரிலாம் இருக்கா? கண்டிப்பாக சார். ஒவ்வொரு எண்ணம் ஒரு கிரகங்களை குறிக்குது. ஜோதிடம் இல்லாமல் என் ஜோதிடம் கிடையாது. அப்படிங்கிறப்ப இப்போ அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம பிறந்த தேதியோ அல்லது தேதி மாதம் வருடம் 3ஐயும் கூட்டி வரக்கூடிய நம்பர் 1ஆம் நம்பர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து மஞ்சள் கலர் பயன்படுத்தினா ரொம்ப வெற்றி சார். இப்போ 1ஆம் நம்பர்னா 17 18 வந்தால் கூட 1ஆம் நம்பர் தான் எடுத்துக்கணும். இல்லை பிறந்த தேதி 1 10 19 28 வரணும். ஓகே. அல்லது தேதி மாதம் வருடம் 3ஐயும் கூட்டி வரக்கூடிய எண்ணோட சிங்கிள் டிஜிட் 1 வரணும். இப்போ தேதி மாதம் வருஷம் 3ஐயும் கூட்டி வர்றப்ப 19ஆம் நம்பர் வருதுன்னு வைங்க, அந்த 19ஐ நம்ம 1ஆ கன்சிடர் பண்ணணும். 28 வந்தாலும் அதை 1ஆ கன்சிடர் பண்ணணும். அந்த மாதிரி பிறந்த தேதியோ தேதி மாதம் வருடம் கூட்டி வரக்கூடிய எண்ணோ 1 வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து மஞ்சள் நிறம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி அந்த
2/11/2029 தேதியில் பிறந்தாலோ தேதி மாதம் வருட 3 கூட்டி வரக்கூடிய எண் 2இன் எண்களாக 2/11/2029 இந்த மாதிரி வந்தாலோ சந்திரனுக்கு உண்டான வெள்ளை நிறம். வெள்ளை நிறம் என்பது வந்து லைட் கலராக இருக்கணும். இந்த ஜிகி ஜிகி வெள்ளை அப்படிங்கிறது அது சுக்கிரனுக்கு வந்துடும், 6ஆம் நம்பருக்கு போயிடும். நீட்டான ஒயிட், நார்மல் ஒயிட் வந்து 2ஆம் மீன்காரங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி 3/12/21/30 இந்த 4 தேதியில் பிறந்தாலோ இல்லை தேதி மாதம் வருடம் இந்த 3ஐயும் கூட்டி வரக்கூடிய எண் அதோட ஒற்றைப்படை எண் வந்து 3ஆம் எண்ணாக வந்தாலோ அவங்களுக்கு வந்து வயலட் கலர் வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி 4/13/22/31 இந்த 4 தேதியில் பிறந்தாலோ கூட்டி எண் தேதி மாதம் வருடம் 3ஐ கூட்டி வரக்கூடிய எண் 4ஆம் எண் வந்ததால் அவங்களுக்கு வந்து கிரே கலர், சாம்பல் நிறம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கலர் வந்து ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். பொதுவாகவே வந்து ஒரு கலர் இருக்கா சார், இந்த கலர் போட்டால் அவங்க அதிர்ஷ்டம் அப்படின்ற மாதிரி ஏதாவது இல்லை பிறந்த மாதம் வச்சு இல்லை ஒரு தேதி இல்லை ஒற்றைப்படி ரெட்டைப்படி அந்த மாதிரிலாம் இல்லை, பிறந்த தேதியே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஒரு சிலருக்கு பிறந்த தேதியே இருக்காது. எனக்கெல்லாம் எங்கள் அப்பா அம்மா ஜாதகம் எழுதி வைக்கல, எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க அவங்க பெயருக்கு உண்டான எண், பெயர் என்ன எண்ணோ அந்த எண்ணுக்கு உண்டான நிறத்தை பயன்படுத்தும் போது சிறப்பு. இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இப்போ சினா இந்த நம்பர் சொல்கிறீங்க, எஸ்னா ஒரு நம்பர் அது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆல்ரெடி நம்ம சொன்னோம் சார், AIJQY இந்த 5 எழுத்தும் 1. ஓ, அந்த நம்பர் வந்து 1ஆம் நம்பரை குறிக்கும். AIJQY 5 எழுத்தும் சூரியன் ஆதிக்கம் பெற்ற 1ஆம் எண். BKR சந்திரன் ஆதிக்கம் பெற்ற 2ஆம் எண். CGLS வந்து குரு ஆதிக்கம் பெற்ற 3ஆம் எண், 3ஆம் நம்பர். C நாலும் 3 தான், L நாலும் 3 தான். அதே மாதிரி DTM இந்த 3 எழுத்து 4 ராகு ஆதிக்கம் பெற்ற எழுத்துக்கள். EHNX 4 எழுத்து வந்து புதனோட ஆதிக்கம் 5ஆம் எண் எழுத்துக்கள். UVW வந்து சுக்கிரன் ஆதிக்கம். அந்த சுக்கிரன் ஆதிக்கம் தான் UVW நம்ம சொல்லியிருக்கிறாங்க அந்த காலத்திலே. உலகமே ஒரு நாள் சாத்தான் பிடியில் போகும், சாத்தான் தான் இந்த உலகத்தையே ஆளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல சார். பைபிளில் நிறைய வசனம் வருது. அது வேற ஒன்றும் கிடையாது சார். நம்ம இந்த வெப்சைட் அட்ரஸ் அடிக்கிறோம் இல்லையா, www. டபிள்யூவோட வேல்யூ 6. அப்போ 6 தான். www. ஏதோ நம்ம நேம் போட்டு .com போடுறோம். அப்போ உலகம் வந்து சைத்தான் பிடியில் போகும் அப்படின்னு சொல்கிறது என்னுடைய பார்வை, என் கணிப்புக்கு வந்து அதை வச்சு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இப்போ நம்ம www இல்லாமல் உலகமே இல்லை, நீங்களும் இல்லை, நானும் இல்லை. உலகத்தில் எதை தேடினாலும் நமக்கு சர்ச் இன்ஜினில் அதுதான் அடிக்கிறோம். அந்த 666ங்கிறது அதுதான். அந்த 666 வந்து பெரும்பாலும் எல்லாம் சாத்தான் எண் அப்படிங்கிறாங்க. சாத்தான் எண்ணே கிடையாது. அது வந்து ஏஞ்சல் எண், தேவதை எண். 111, 222, 333, ட்ரிபிள் மட்டும் இல்லை, அதே மாதிரி டெட்ரா 1, டெட்ரா 2 இந்த மாதிரி வரக்கூடிய எண்கள் எல்லாமே ஏஞ்சல் எண்கள், தேவதை எண்கள். XXX கூடயா சார்? ஆமாம் சார், XXX நீங்கள் கேட்குறது டக்குன்னு XXX நம்பர் கிடையாதுல்ல, நீங்கள் கேட்குற த ஒரிஜினல் ஓல்டு மங்க். கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவாக எடுத்து சொன்னீங்க. நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம் சார். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.